ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ இருக்குது சேனல். நான் உங்கள் பிரியா மோனிகா. வாங்க, இது என்ன வீடியோனா, நம்ம ஹாலிடேக்கு இது போனது, இது வெளியில் அதை இப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நாங்கள் இது போனது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் போனோம் அப்படின்றது. ஆமாம், பட் எங்களால் போட முடியல. போகலே நம்ம ஷார்ட்ஸில் எடுத்து போட்டு தான் போனோம். ஆமாம், அப்பயே லைவ் வேறு போட்டோம். லைவ், ஆமாம், லைவும் போட்டு போனோம். ஃபர்ஸ்ட் டைம் இதை மாதிரி நாங்கள் ட்ராவலிங் பண்ணும் போது நாங்கள் லைவ் போட்டிருக்கோம். ஆமாம், அப்பவும் வந்தாங்க. நம்ம இதெல்லாம் ரீல்ஸ் தான், டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணி பக்கத்தில். ஆமாம், ரீல்ஸ் போட்டது தான் அதெல்லாம் ஆமாம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்ல வேண்டாம், நாங்கள் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்போ தெரியும் நாங்கள் எந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்றது. ஆமாம், இது ரொம்ப நாளாக வீட்டில் பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, கூட்டிகிட்டு போங்க. அது வெயிலுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், இதமாக இருக்கும், கூலிங்காக இருக்கும். இப்படி சொன்னோடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை நாள் லீவ் வந்திருக்கும் அந்த வாட்டி? கிட்டத்தட்ட 2 மாதமா? கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்ட லீவா? இத்தனை நாள் லீவில் இதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட அவுட்டிங். ஒரு ஊருக்கோ எங்கேயுமே போகல. பாப்பா மட்டும் கூப்பிட்டு பீச்சுக்கு போனோம், அதை நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு போனதுன்னு பார்த்தா இதுதான் அவுட்டிங். வேறு எங்கேயுமே போகல. ஏன்னா வெயிலுக்கு பயந்தே போகலங்க. பாதி வெயிலுக்கு பயந்தும் போல, வீட்லேயும் ஃப்ரீயாக இல்லை அவங்க. அதனால எல்லாரும் பிஸியாகவே, நம்மளுக்கு தான் லீவு, பசங்களுக்கு தான் லீவு. நான் பேரண்ட்ஸ்க்கு லீவு கேட்டிங்கன்னா இப்போ எங்கேயுமே கூப்பிட்டு போகல. ஆனால் நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஆமாம், செம்ம. ஏன்னா எவ்வளோ நேரம் முடியாது ட்ராவல் இது? அது 2 hours ஆச்சு. அதுவுமே நாங்கள் எங்கள் காரில் போனனால தான் 2 hours. இன்கேஸ் நாங்கள் பஸ்ஸோ எதாவது பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலைல கிளம்புனது மத்தியானம் போய் சேர்ந்துருப்போம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் போகலாம் அப்படின்ட்டு. கடைசி நேரத்தில் எங்கள் அண்ணன் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி நம்ம இல்லை காரில் போகலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இவங்ககிட்டலாம் யார்கிட்டும் சொல்லவே இல்லை. நைஸாக கூப்பிட்டு போய் கார்கிட்ட போகும்போது ஓப்பன் பண்ணோம், நம்ம காரில் தான் போகிறோம் அப்படின்ட்டு. நானே பயந்துட்டு இருந்தேங்க, ஐயோ பஸ்ஸில் போகிறோம்மா, அவ்வளோ தூரம் எப்படியா போடுறதுன்னு பசங்களை கூட்டிகிட்டு. ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க. இந்த இடத்துக்கு பாருங்க, அது எந்த இடம்னு பாருங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், கொஞ்சம் இந்த வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி ஹாரிசாண்டலில் லேண்ட்ஸ்கேப்பில் மாறி மாறி வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களால் எடுக்க முடியல வீடியோஸ் கரெக்டாக. நாங்களே எடுத்துக்கணும், நாங்களே பேசிக்கணும், நாங்களே விளையாடணும். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆமாம், எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நாங்கள் வந்திருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, விஜிபி மெரின் கிங்டம். மெரின் கிங்டம்ல ஸ்னோ கிங்டம், சாரி, மெரின் அந்த இதுதானே கடை மீன். ஸோ வந்தாச்சு. நான் பாருங்க மேட்சிங்காக ப்ளூ கலர் கடலுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வந்துருக்கேன். நான் இப்போதான் அந்த பாண்டா பக்கத்தில் நிற்கும் போது தெரியுது. இந்த பாருங்க, இதுதான் எங்களோட ஆயுதங்கள், அவுட்ஃபிட். எங்களோட அவுட்ஃபிட்டை பார்ப்பீங்க பாருங்க, நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ரெடி ஆகிக்கோங்க. என்னது, போருக்கு தயாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெடி ஆகி உள்ளே வந்துட்டோங்க. ஆனால் 1 hourங்க, 1 hourக்கு உள்ளே யாராலையும் தாக்கு பிடிக்க முடியல, இருக்க முடியல. இது அப்படியே இந்த க்ளவுஸை கழட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கை க்ளவுஸை கழட்டினோம்னா அப்படியே மறுத்து போயிடுச்சுங்க கை ஃபுல்லாக. எங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் பசங்க மட்டும் இல்லை, ஏதோ எங்கள் அண்ணி கூட என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங்கில் ஆர்வ கோளரில் ரொம்ப ஜாலியாக விளையாடுன்ற பேரில் கீழே படுத்து ஓடுறது என்ன ஆயிடுச்சு, கைக்குள்ளே ஷூக்குள்ளெல்லாம் அந்த ஐஸ் கட்டி போயிடுச்சு. எங்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குன்றது தெரியாமல் நாங்கள் ஓவர் ஆட்டம் ஓடிட்டோம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ எங்களால் 1 hour உள்ளே கீப் பண்ணவே முடியல. இந்த பாருங்க மேடம் போறாங்க. அப்புறம் நம்ம 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்து. ஆமா, நானும் எங்க அண்ணியும் இருந்துட்டோம் கிட்டத்தட்ட லாஸ்ட் வரைக்கும். பாப்பாவும் என் பையனும் கிட்டத்தட்ட இருந்துட்டாங்க. அவங்களுக்கு என் பையனுக்கு காலுக்குள்ள போயிடுச்சு அந்த ஐஸ் கியூப்லாம். ஸோ அவரால் இருக்க முடியல, அதனால தான் வெளியே வந்தமே தவிர இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ஃபுல்லாக முடிச்சு தான் வெளியே வந்திருப்போம். ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க, உண்மையிலேயே சூப்பராக என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். சூப்பர். இது வரது சொன்னல, நான் எங்கடா தாவறேன், நானும் தவழ்றேன் அப்படின்னு பாருங்க. இந்த வேலைலாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் யாருனாலும் எந்திரிக்க முடியல, இருக்க முடியல ரொம்ப நேரம். அதாவது அதுக்குள்ளே போனே நாங்களே குழந்தையா மாறிட்டோங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்துக்குலாம் யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சர்க்கஸில் என் பையன் மட்டும்தாங்க ஏறணும். ஆமாம், எனக்கு ஒரு பக்கங்க போகணுன்னு ஒரு பக்கம் இருக்குங்க, இன்னொரு பக்கம் இதை தாண்டி நம்ம இந்த பக்கம் வந்துருவோமோ இதில் போனா அப்படின்ற ஒரு பயங்க. யாருமே ஏறல. இதுல பெரிய சைஸ்ல இவன் ஏறினா, சின்ன சைஸ்ல பாப்பா ஏறிச்சு, அவ்வளவுதான். அவங்க 2 பேர் மட்டும் தான் ஏறினாங்க. இதெல்லாம் கூட நாங்க ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ புடிங்கிருச்சு அப்படின்னு சொல்லி வருமே, அந்த சவுண்ட் வச்சு போட்டிருந்தோம்.
செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஆனால் ஒர்த்து, ஆனால் காஸ்ட் ரொம்ப. ஒரு ஆளுக்கு 700 நீ. அதுதான் ஒரு தொல்லை. இதில் ஒரு விஷயம் என்னன்னா வெளியே சொல்லியிருக்காங்க 800. 800 சின்ன பசங்களுக்கு தான் 700. 700. இதோ இதில் குட்டி பாப்பா அவ ஏறி வந்தா, இது குட்டி சர்க்கஸ் அந்த மாதிரி ஏறி வந்தாங்க. இது பாப்பா வந்தது. வெளியே சொல்லியிருப்பாங்க போல் 4 டிக்கெட்ஸ் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்ட்டு. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஃபுல்லாக போய் எல்லாருக்குமே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டோம். ஆமா, அது போட்டாங்க எங்கள் பாட்டை. போட ஆட்டத்தை இங்க பாருங்க, பாட்டுக்கு எப்படி ஆடுறோம் பாருங்க. அதுல வர இல்லாம அந்த இதெல்லாம் வர வந்துச்சுங்க. அந்த ஸ்னோ கொட்டுச்சுங்க அப்படியே ஃபுல்லா. சமாட்டம் போட்டோம் நாங்கள். நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களோட எல்லா வீடியோஸும் உள்ளே போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லா வீடியோக்கும் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் டெய்லி ஈவினிங் வந்து 6:45 to 7 லைவுக்கு வரோம். நீங்களும் வந்துருங்க. ஓகே, பாய்.